எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் என்றும், அந்த இதில் பெரிய கல்விமான்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும், அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 2 தவிர 6 பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட 6 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது. அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி எப்படியாவது உடைத்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு விஷம தரமான ஒரு செய்தி. ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி. ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது. இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுகிறது, தேசியம் என்று சொல்கிற மாதிரி. ஆனபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி. அது நிறைவேறாது. இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லாரும் தெற்கத்திய நிகழ்ச்சிகளில் தான் செயல்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை. உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக எங்களோட கட்சியில் போதிய அளவு உள்ளூராட்சி அனுபவம் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம். என்னை உட்பட இளம் முன்னாள் தவிசாளர்கள் இருக்கிறார்கள், உள்ளூராட்சி அனுபவம் இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியிலையும் அவ்வாறு இல்லை. 1-2 பேர் இருப்பினோம், ஆனால் தலைமைத்துவம் வைத்து நாங்கள் இருக்கிறோம் அனுபவத்தை. அப்படியால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை சிறப்புற நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியும் நாங்கள் தான். இதற்காகவும் எங்களை இலக்கு வச்சு தாக்குகிறார்கள் என்பதையும் இந்த மக்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்.